தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வர பார்லிமெண்ட் வின்டர் செஷன்ல ஒரு பில் பாஸ் பண்ண போறாங்க. அந்த பில்லோட பேரு அட்டாமிக் எனர்ஜி பில் 2025. இந்த பில்லோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா 60 வருஷமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டயே இருந்த நியூக்ளியர் செக்டார் இப்போ பிரைவேட் பிளேயர்ஸ் கிட்டயும் போகுது. ஏன் இப்போ இது பிரைவேட் அப்படின்னா, இது வரைக்கும் இந்தியாவோட 70% எலக்ட்ரிசிட்டி கோல் எரிக்கிற மூலமா தான் கிடைச்சிட்டு இருக்கு. இதனால ஏர் பொல்யூஷன் அதிகமாகிட்டே இருக்கு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கிற ரினியூவபிள் ரிசோர்ஸும் கிளைமேட்டை நம்பி தான் இருக்கு. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இந்த நியூக்ளியர் எனர்ஜில இல்ல. இப்போ இந்தியால இருக்க நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் 8.8 கிகாவாட்ஸ் எனர்ஜி தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது இந்தியாவோட எனர்ஜி நீட்ஸ்ல வெறும் 2.2% தான் பூர்த்தி செய்யுது. இப்போ பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள வரனால 2047க்குள்ள 100 கிகாவாட்ஸ் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு நம்புறாங்க. இது இந்தியாவோட எனர்ஜி நீட்ஸை கிட்டத்தட்ட 25% பூர்த்தி செய்யும். இந்த பாலிசியோட இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ட் பில்ட் பண்ண பெரிய இடம் தேவைப்படுது. ஆனா இப்போ ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் வச்சு சின்ன இடத்திலேயே பில்ட் பண்ண இந்த பாலிசி உதவுது. நியூக்ளியர் ரியாக்டர்னால சில பிரச்சனைகள் வரலாம். ஆனா இந்தியாவோட ரிலையபிள் அண்ட் சஸ்டைனபிள் எனர்ஜிக்கு இந்த நியூக்ளியர் செக்டார் ரொம்ப முக்கியமானது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தினமலரை ஃபாலோ பண்ணுங்க.